வணக்கம். நம்ம நாலடியார்ல இன்னைக்கு 35வது அதிகாரம். முன்னாடி பேதமை பார்த்தோம், அடுத்தது கீழ்மை. சோ வரிசையா என்னென்ன மாதிரியான வேண்டாத குணங்கள்லாம் என்னென்ன இருக்கு, அதெல்லாம் எப்படி போக்குறது அப்படிங்கறத பத்தி சொல்லுது. முன்னாடி பேதமை பார்த்தோம், இந்த அதிகாரம் கீழ்மை அதிகாரம். அதாவது கீழான மக்களுடைய தன்மைகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறது பேசுறதுதான் இந்த அதிகாரத்தினுடைய நோக்கம். அதுதான் தொடர்ந்து சொல்லுது. எவ்வளவு பண்ணாலும் எப்படி அவங்க இதே மாதிரியான ஒரு மனநிலையிலேயே இருப்பாங்க. இந்த கீழ்குடிகள் அப்படின்னு சொல்லப்படுது. பட் நம்ம கீழானவர்கள், மனநிலையில கீழானவர்கள் எல்லாத்துலயும் தான் இருப்பாங்க. எல்லா வகுப்பு பேதம் பார்க்காம எல்லாத்துலயும் இருப்பாங்க. அதனால நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் இதுபடி நம்ம யாருக்கெல்லாம் கீழான மனது இருக்கிறதோ அவர்களை பற்றி இது பேசுவதாக நம்ம எடுத்துக்கலாம். சரி. அதாவது என்னன்னா, ஒரு அடிப்படைத்தன்மை என்னன்னா, எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாலும், எவ்வளவு நல்லது நடந்தாலும், எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாலும், அவங்களுடைய இயல்புல இருந்து அவங்க மாறவே மாட்டாங்க. அந்த இயல்பு அப்படியேதான் இருக்கும். அதுதான் அந்த கீழ் மக்களது ஆசாரம் அப்படிங்கிறது இந்த இந்த அதிகாரம் சொல்லுது. கீழ்மை அப்படிங்கிறதுல இதுதான் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. சரி. முதல் பாட்டு கோழிய வச்சு ஓமையா வச்சு சொல்லுது. இப்போ கோழி வளர்க்குறவங்க காலையிலேயே என்ன பண்ணிடுவாங்க, அதுக்கு தானியம் கொடுத்துருவாங்க. காலங்காத்தால அதுக்கு அதுக்கு என்ன தானியம் கொடுக்கணுமோ அத, இல்லைன்னா இதுல கப்பி அப்படின்னு சொல்றாரு. இந்த பாட்டுல கப்பின்னு வருது. கப்பி அப்படின்னா பெரும்பாலும் தானியத்தினுடைய சலிச்ச அந்த இதுதான் கப்பின்னு சொல்லுவாங்க. உமி கப்பி உமி, அதாவது இப்ப நெல்லுக்கு உமி இல்லையா, இப்ப கோதுமை மாவை சலிச்சோம்னா அது அடியில நிக்கக்கூடிய அது கப்பி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்ற வழக்கம் உண்டு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். முன்னாடி அடிக்கடி கோதுமை வாங்கி அரைச்சு எல்லாம் பண்ணி வீட்டுல சலிச்சு வைக்கும் போது அந்த கப்பிய வச்சிரு ஓரமா அப்படின்னுவாங்க. அந்த கப்பிங்கிற வார்த்தை இன்னைக்கு வந்திருக்கு. ஆனா இங்க இந்த உரையாசிரியர்கள் இதுக்கு நொய்யரிசி அப்படின்னு பொருள் கொடுக்குறாரு. சரி, நொய்யுக்கும் இப்ப கப்பின்னா, அதாவது பெரிய அரிசியிலேருந்து சலிச்சு கீழே எடுத்ததுக்கு கப்பி அப்படின்னு சொல்றாங்க. இங்க கோழிக்கு நீங்க காலங்காத்தாலேயே அதுக்கு இந்த கப்பியை உணவாக கொடுத்துட்டு வாயிலேயே வச்சு அதுக்கு உணவாக கொடுத்துட்டா கூட அது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தா குப்பையை தான் கிளறிட்டு இருக்கும். குப்பையை கிளறது அப்படிங்கிறது கோழியினுடைய இயல்பு. அந்த குப்பையை கிளறி அந்த புழு பூச்சிகளை உண்பது அப்படிங்கிறது அதனுடைய இயல்பு. இங்க இத கீழ்களுடைய தன்மை, கீழ்மை தன்மை அப்படிங்கிற மாதிரி இதை சொல்றாரு. இப்ப என்ன இருந்தாலும் தானியம் கொடுக்கறவங்க புழு பூச்சிகளை கொடுக்கறது இல்லை. இப்ப நீங்க சயின்டிபிக்கா பார்த்தோம் அப்படின்னா, கோழிக்கு அரிசியோ கப்பியோ அது மட்டும் போறாது. அது புழு பூச்சி எல்லாத்தையும் கொத்தி திங்கிற இயல்பு அதுக்கு உண்டு. சோ அதனால அதுதான் அதனுடைய இயல்பு. அதனால இந்த பாடல்ல வரக்கூடிய இந்த ஓமையை நம்ம இப்ப எப்படியும் பார்க்கலாம். கப்பி கடவதா காலை தன் வாய் பெயினும் குப்பை கிளை போவா கோழி போல் மிக்க கனம் பொதிந்த நூல் விரித்து காட்டினும் கீழ்த்தன் மனம் புரிந்தவாறே மிகும். நீங்க எவ்வளவு கனம் பொதிந்த அப்படின்னா இங்க மேன்மை. கனம்னா இங்க வெயிட் கிடையாது. வெயிட் அப்படிங்கிறது இங்க அதுல இருக்கக்கூடிய பொருள், அந்த நூல் சொல்லக்கூடிய பொருள் தான் இங்க கனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில பயன்படுத்துறாங்க. கனம் கோற்றார் அவர்களே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கனம் மாண்பு, கனம் பொருந்திய நீதிபதி அவர்களே அப்படின்னா அந்த கனம்னா மேன்மை தங்கிய, பெருமை மிகுந்த அப்படிங்கிற பொருள்ல தான் இந்த கனம் அப்படிங்கிற பொருள் கையாளப்படுது. நம்ம கனமா இருக்கு அப்படிங்கறது நம்ம ஒரு வெயிட்டா இருக்குங்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறோம். இப்போ மாண்பமை, மாட்சி மிகு அப்படிங்கறதான் பயன்படுத்துறோம். ஏன் கனம் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல் வழக்குல இன்னைக்கு இல்லாம இருக்கு. அது ஒரு எடை சொல்லக்கூடிய, எடை கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற பொருள்ல இன்னைக்கு பயன்படுது. சோ இதுதான் ஒரு மொழியினுடைய அழகு. ஒரு காலத்துல முற்றிலும் வேறு ஒரு பொருளை கொடுத்த ஒரு சொல் பின்னாடி வர 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 வேறு முற்றிலும் அதுக்கு இது இல்லாத வேற ஒரு பொருளை கொடுக்கறதா அது மாறிட முடியும். இப்ப முன்னாடியே நம்ம நெய் அப்படின்னு பார்த்தோம். நெய் அப்படிங்கிறது ஒரு பொது பெயர் தான். இப்போ எண்ணெய் அப்படிங்கிறது, இப்போ எள் இல்லை, கடலையில இருந்து எடுக்கிறது கடலை எண்ணெய், எண்ணெய், நெய் தான் அது. அது நெய் பொது பெயரா தான் இருந்தது ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு நெய்னா நம்ம வெண்ணெய் காய்ச்சற நெய் தான் நெய்ன்னு சொல்றோம். மத்ததுக்கெல்லாம் எண்ணெய்ன்னு சொல்றோம். சோ அது போல அந்த வார்த்தைகள் காலத்துக்கு தகுந்தாற் போல மாறி மாறி வர்றத நம்ம இலக்கிய வழக்குலையும் பார்க்க முடியுது. சோ இங்க கனம் பொதிந்த நூல் விரித்து காட்டிடும், மாட்சிமை மிகுந்த மேன்மை நிறைந்திருக்கக்கூடிய பல சாஸ்திர நூல்களை எல்லாம் கத்துக் கொடுத்தாலும் கூட கீழ் மக்களாக இருப்பவர்கள், அதாவது கீழ்மைத்தன்மையுடையவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மனசு எப்படி சொல்லுதோ அப்படிதான் நடந்துப்பாங்க. இவ்வளவு படிச்சிருக்கோமே, இந்த படிச்சதுல இந்த மாதிரியான தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது.
அவங்க அவங்க மனசு என்ன சொல்லுதோ அது அப்படிதான் செய்வாங்க, அப்படிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வாங்க. மாறாக நல்ல சாஸ்திர நூல்களையோ அல்லது நல்ல நீதி நூல்களை கற்றுக் கொடுத்தாலும் அதன்படி அவர்கள் நடக்க மாட்டார்கள். எப்படி என்றால், காலை வேளையிலேயே கோழிக்குரிய உணவாகி அந்த கப்பியை அதனுடைய வாயிலேயே போட்டு குடுத்துட்டா கூட, அது வாயில போட்டு குடுத்தனா அப்ப அந்த அளவுக்கு உபசரணம் பண்ணி அதுக்கு உணவு விட்டுட்டா கூட, அந்த கோழி திரும்ப அடுத்த 10வது நிமிஷத்துல போய் குப்பைய தான் கழறும். அதனால அதுதான் வந்து கீழ் மக்களுடைய ஆச்சாரம் அப்படின்னு இங்க வந்து இந்த பாட்டு சொல்லுது. ஆனா இந்த உவமை கொஞ்சம் பொருத்தமா இல்லை. ஏன்னா அதனுடைய இயல்பு அது. இல்லையா? அதனுடைய இயல்பு. இப்ப நம்ம வந்து முயல், ஆம கதை கேட்போம். முயல் முயல் வந்து வேகமா ஓடிடும். ஆம அப்படியே நிக்கும் அப்படின்னு. சோ அந்த கதைய வந்து நம்ம சின்ன குழந்தைகள்ல கேட்டிருப்போம். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தோம், தர்க்கத்தோட இப்ப யோசிச்சு பார்த்தோம்னா, யாராவது அப்படி சமமில்லாத 2ஓட ஒரு ரேஸ வைப்பாங்களா? ஆமைக்கும் ஆமைக்கும் வேணா ரேஸ் வைக்கலாம். முயலுக்கும் முயலுக்கும் இன்னொரு முயலுக்கும் ரேஸ் வைக்கலாம். அப்போ ஆமைக்கும் முயலுக்கும் ரேஸ் வச்சதே தப்புதான். அது வந்து பொருத்தப்பாடே கிடையாது. ஆனா இப்போ ரீசெண்டா இன்னொரு புக்ல படிச்சேன். என்னன்னா, ஆஹ் அவன் காட்டை வென்றான் அப்படின்னு ஒரு புத்தகம். அது வந்து கேசவ ரெட்டி அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. தெலுங்குல எழுதப்பட்ட புத்தகம். தமிழ்ல எத்திராஜுலு மொழிபெயர்த்த புத்தகம். எத்திராஜுலு நிறைய புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்காரு. எத்திராஜுலுடைய மொழிபெயர்ப்புல வந்த புத்தகம். அதுல வந்து ஒரு முயலை பற்றின குறிப்புகள் நிறைய வருது அந்த புக்ல. அது என்ன சொல்றது அப்படின்னா, நீங்க எச்ச துப்பி அந்த எச்ச காயறதுக்குள்ள முயல் வந்து காட்டை சுத்திட்டு வந்துருமா. அவ்வளவு வேகம் அதுக்கு. அவ்வளவு கடு வேகமாக அது சுத்திட்டு வந்துடும். நீங்கள் துப்பி எச்சல் காய்வதற்குள் முயல் காட்டை சுற்றி வந்துவிடும். ஆனால் அதே முயல் நீங்க ஓடும் போது அதனுடைய நடுவுல ஒரு தடுப்பு வச்சுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே தகச்சு போய் நின்றுடுமா அப்படியே. அதுக்கு அதை தாண்டி போகணுங்கிறது அது தெரியவே தெரியாது. ஒரு தடுப்ப, ஒரு மறைப்பையோ ஒரு சின்ன தடுப்பையோ ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன 2 குச்சி அப்படி நட்டுட்டா கூட போதுமா, அது வந்து அப்படியே மலைச்சு போய் அப்படி நின்றுடுமா. சோ அப்ப முயலை பிடிக்கிறவங்க பெரும்பாலும் அப்படிதான் அந்த முயலை வந்து வேட்டையாடி பிடிச்சிருவாங்க. இப்ப நடுவில் ஒரு தடுப்பு வச்சுட்டீங்கன்னா அது அப்படியே நின்றுடும், அப்படியே தகச்சு போய் அப்படி நின்றுடும் அப்படிங்கிற மாதிரி. அது போல அது அது அதனுடைய இயல்பு. அப்போ ஒரு கோழியினுடைய இயல்பு என்பது குப்பையை கிளறுவதுதான். அது இல்லாம அதுக்கு வந்து அதனுடைய உணவுக்கு வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க அது போராது இல்லையா? அது நீங்க குடுக்குற கப்பியோ தானியமோ அதுக்கு போராது. அதுக்கு மற்ற புழு பூச்சிகளை உண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால அது அப்படி. அதனால இந்த பொருத்தம் இந்த இதுல வரல. அந்த காலத்துல இதை வந்து இப்படி எழுதியிருக்காங்க. சோ கீழ்கள் என்ன பண்ணுவாங்களா, கீழ்த்தன்மை உடையவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், நீங்கள் எவ்வளவு மதிப்புமிக்க நூல்களை அவர்களுக்கு கற்றறிவித்து அவர்களுக்கு அறிவூட்டினாலும் அவர்கள் தங்களுடைய மனம் போனபடிதான் நடந்து கொள்வார்கள். அவ்வளவுதான் இந்த பாட்டு சொல்ல வந்த விஷயம். இது ஒண்ணுதான். சரி, அடுத்த பாட்டு. அடுத்த பாட்டும் இதேதான். அடுத்த பாட்டு இன்னும் கொஞ்சம் சாதாரணமா நம்ம வீடுகள்ல பாக்குற மாதிரியே கூட இருக்கு. நீங்க வந்து வா இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் நம்ம பாடம் படிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி எழுப்புனா இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த கீழ்மையான குணமுறைவர் என்ன பண்ணுவான்னா, எழுந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறனே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவான். மத்தபடி போகாம இருப்பதற்கு என்ன சாக்கெல்லாம் சொல்லலாமோ அந்த சாக்கெல்லாம் சொல்லுவோம். மத்தபடி போய் படிக்கணுங்கிற எண்ணமோ இதுவோ வராது. இப்ப இது அந்த காலத்துல இப்ப இன்றைக்கு பள்ளிகள் போல இல்லாமல் ஒரு தனியாக ஒரு ஆசிரியரிடத்தில் சென்று பாடம் படித்த இதெல்லாம் இருக்கு. இப்ப திண்ணை பள்ளிக்கூடம், ஓர் ஆசிரியர் பள்ளிக்கூடங்கள் தான் அந்த காலகட்டத்துல இருந்திருக்கலாம். நான் மேபி நாலடியார் எழுதிய காலகட்டத்திலுமே இருந்திருக்கலாம். அது போல ஒரு நூலை வந்து ஒரு பர்டிகுலரா சில பேர் வந்து நூலை கற்பிப்பாங்க. அது ஒரு வழக்கம் இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா முற்றோதுதல் அப்படிங்கிற மாதிரி தேவாரத்தை மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க, கம்பராமாயணத்தை மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறது. அப்ப அவரிடம் போய் சீக்கிரமா கிளம்பி போய் நீங்க நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் போக முடியாது. கரெக்டா அவர் சொல்ற நேரத்துக்கு போய் அங்க உட்காந்து இந்த பாடத்தை கேட்டுட்டு வரணும். இப்ப இங்க கீழ்மை உடையவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வா போய் இந்த மாதிரி பாடங்களை கேட்டுட்டு வரலாம் அப்படின்னா, எழுந்துட்டு தூக்கத்துல இருந்து எழுப்பி அவனை கூப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு நினைச்சா, எழுந்து இன்னும் கொஞ்ச நாள் தூங்கலாமே அப்படின்னு சொல்லி தூங்கிடுவான். இல்லைன்னா இதுக்கு வரவே மாட்டான், இதை பயன்படுத்திக்கவே மாட்டான். இது வந்து ஒரு கீழ்த்தன்மை உடையவர்களுடைய இயல்பு இது அப்படின்னு அடுத்த பாட்டு சொல்லுது. காழாய கொண்டு கசடற்றால் தன் சாரல் தாழாது போவாம் என உரைப்பின் கீழ்தான் உறங்குவாம் என்றெழுந்து போமாம் அஃதன்றி மறங்குமா மற்றொன்று உரைத்து. வேற ஏதாவது சாக்கு சொல்லி போகாமல் தட்டி கழித்து விடுவது. காழாய கொண்டு, காழ் அப்படின்னா வலிமை. நம்ம இந்த காழ்ங்கிற வார்த்தைய குறுந்தொகை படிக்கும் போது அடிக்கடி பார்த்தோம். அப்புறம் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். காழ் இளைதாக முள்மரம் கொள்க கலைஞர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. காழ் அப்படின்னா அப்படியே பிடிச்சுக்கிறது, வைரம் பாய்ந்த மரம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி காழ் நல்லா இறுக பற்றி கொள்வது, இறுக பிடிச்சுக்கிறது தான் காழ் அப்படின்னு பேரு.
நீங்க சின்ன செடியா இருக்கும்போது டபக்குன்னு பிடிங்கிடலாம் அதை, வேர் அவ்வளவு இதுவா இருக்காது. ஆனால் அது கால் கொண்டு விட்டது என்றால் வேர் நல்ல அடியில போய் பறந்துரும் அப்படியே. அப்போ மரத்தை பிடுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் கால், கால் அப்படின்னா வைரம் பாய்ந்து இறுகி போதல். அப்போ காழாய கொண்டு, காழாய கொண்டுன்னா இங்க மனதில் நன்கு பதியும்படியாக ஒருவர் ஒரு பாடத்தை நடத்துகிறார், அவரிடம் போய் படிக்கலாம் வா என்று கூப்பிட்டால் காழாய கொண்டு கசடர, கசடற்றார், குற்றமில்லாமல் ஒன்றை சொல்லிவித்த தரக்கூடிய ஒருவரிடம் போய் தம் சாரல், தம் சாரல்னா அவங்க வீட்டு முற்றத்துல நின்று அழகா இருக்கு இல்லையா, சாரல், தம் சாரல் பண்டிடத்துல போய் நம்ம போய் அவங்க வீட்டுல உட்காந்து அந்த அவரிடம் சென்று கேட்கலாம். தாழாது போவோம் என உரைப்பேன், சீக்கிரமாக, தாழாதுன்னு காலம் தாழ்த்தாது விரைவில் போய் கேட்கலாம் என்று சொன்னால் உறங்குவாம் என்று எழுந்து போம். எழுந்துட்டு அட எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூக்கம் வருது, கொஞ்சம் தூங்கிட்டு வரேன்னு சொல்லி தூங்கி அடுத்து தூங்குவது. அந்த தூக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சாபக்கேடு. அதுவும் மாணவர் பருவத்துல இருக்கிறவங்களுக்கு தூக்கம் என்பது பெரிய சாபக்கேடு அப்படிங்கறத நிறைய நூல்கள் சொல்லி இருக்கிறது. திருக்குறள்லையும் அது மடிமையை பத்தி நிறைய பேசப்பட்டிருக்கு. இந்த சோம்பேறித்தனம் தூக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய எதிரி அப்படிங்கிறத நிறைய பாடல்கள் சொல்லியிருக்கு. இங்க இந்த பாட்டுறதா சொல்லுது, உறங்குவான், இன்னும் கொஞ்சம் தூங்குறேன் என்று சொல்லி எழுந்து போய் விடுவான். அதல்லாமல் மற்றொன்று உரைத்து, இல்ல வேற ஏதாவது சாக்கு, இன்னைக்கு கொஞ்சம் வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கு, இன்னைக்கு தலைவலி மாதிரி இருக்கு, இன்னைக்கு கேட்கணும் போல இல்ல, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை தவற விட்டு விடுவான். இது கீழ்களுடைய, கீழ்த்தன்மையுடையவனுடைய குணம் இதுதான். அதாவது ஒன்றை நல்லது கிடைக்குது அப்படின்னா அதை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் அதை சாக்கிட்டு தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறதுதான் கீழ்கள். இது ஒரு கீழ்மைத்தன்மை தானே அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. சரி, இதுக்கு நல்ல அழகான ஒரு, இதுக்கு முன்னாடி பாட்டுக்கு கீழ்த்தன்மை சொன்னோம் இல்லையா, அந்த கோழி கப்பி வாயில வச்சாலும், அது ஒரு உதாரண பாட்டு பார்த்துருவோம். ஏன்னா இப்பதான் இது ஓப்பன் ஆயிருக்கு. பழமொழியில இருந்து ஒரு பாட்டு, பூத்தாலும் காயா மரமுள, இது இந்த பாட்டுக்கு பொருந்துதான். மூத்தாலும் நன்கறியார் தாம் நனியுளார், பாத்தி விதைத்தாலும் நாராது வித்துள, பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு. சில பூக்கள், சில மரங்கள் பூக்கவே பூக்காது. சில என்ன, நீங்க ஒரு 10 விதை போட்டீங்கன்னா அதுல 2 தான் முளைக்கும், மீதி எல்லாம் அப்படியே போயிடும். அது என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. அதனால எல்லாருக்கும் எல்லாமே அப்படி தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது கிடையாது. பேதமை உடையவர்கள் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறதுதான் இந்த பாட்டு சொல்லுது. சரி, காழாய கொண்டு கசடற்றார் தம்சாரல் தாழாது போவோம் என உரைப்பின், கீழ்தான் உறங்குவாம் என்றெழுந்து போமாம் அஃதன்றி மறங்குமாம் மற்றொன்று. மறங்குதல்னா வேற ஒன்றை மாற்றி சொல்வது, வேற ஏதாவது செய்யலாமே, வேற ஏதாவது மாற்றி இல்லை போய் முடியாது அப்படின்னு சொல்லி சாக்கு சொல்றது அப்படிங்கிறதுதான் இந்த பாடலுடைய பொருள். மறங்குதல், குழைவற்றுவது, அது தயாராக இருந்த ஒரு ஒரு சந்தர்ப்பம் வருகிறது என்றால் அதை தயாராக பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற தன்மை கீழ் தன்மையுடையவர்களிடம் இருக்காது அப்படிங்கிறதா இந்த பாட்டு சொல்ல வந்த பொருள். சரி, அடுத்த பாட்டு, நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பான் அப்படின்னு. அதாவது சூரியன் இல்லாத போது கூட சூரியன் இருப்பது போல கொடையை பிடிச்சிக்கு போல, என்கிட்ட கொடை இருக்குல்ல, அதை நான் எப்படி காட்டுறது அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு தன்னுடைய நிலைமையில எப்படி இருந்தாலும் ஒரே மாதிரியாக நடப்பவர்கள் சான்றோர்கள். அப்படி இல்லாமல் ஒரு வாழ்வு வந்த போது அதற்காக ஓவராக ஒரு பெருமதிப்போடு அலட்டி கொண்டு பிறருடைய கண் பார்வை படும்படியாக ஆர்ப்பரிக்கிறவர்கள் கீழ்த்தன்மை உடையவர்கள் அப்படிங்கறதான் இந்த அடுத்து வரக்கூடிய பாட்டுல சொல்லப்படக்கூடிய தன்மை. பெருநடை தாம் பெறினும் பெற்றி பிழையாது ஒரு நடையராகுவர் சான்றோர், பெருநடை பெற்ற கடைத்தும் பிறங்கருவி நன்னாட வற்றாம் ஒரு நடைக்கு, வற்று ஆம் ஒரு நடைக்கு. அது சான்றோராக இருப்பவர்கள் பெருநடை தாம் பெறினும், பெருநடை அப்படிங்கிறது இங்க பெரிய செல்வம்னு எடுத்துக்கலாம், அந்தஸ்துன்னு எடுத்துக்கலாம், அல்லது ஒரு மன்னனிடம் ஒரு அதிகார பதவியை பெறுதல், மன்னனுக்கு அணுக்கமாக ஒரு பதவியை பெறுதல். இங்க அதிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும். ஏன்னா செல்வமின்மை கூட இல்ல, ஒரு அதிகாரத்துல ஒருவனுடைய உண்மையான குணத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனை அதிகாரத்துல அமர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரத்துல உட்கார வச்சு பார்த்தாதான் அவனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியும். கீழே இருக்கும்பொழுது கையை கட்டி வாயை பத்தி ஒழுங்கா இருக்கும். அதே அவனை ஒரு அதிகாரத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா அவனுடைய சுயரூபம் தெரிய வரும். அப்ப இந்த பாட்டு அதுதான் சொல்லுது, பெருநடை தாம் பெறினும். அப்படி ஒரு பெரிய நடையை, ஒரு வெற்றி மிதப்போடு இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நடையை பெற்றாலும் கூட
சான்றோராக இருப்பவர்கள் தன்னுடைய நிலைமையிலிருந்து ஒரு நாளும் மாற மாட்டார்கள். அவங்க அந்த அதிகாரத்துல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்போ ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. ஆனால் கீழ்மக்களாக இருப்பவர்கள் அப்படி ஒரு பெருநடையில வந்துட்டோம் அப்படின்னா அவர்கள் சும்மா ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபடுவார்கள். அப்படியே ஒரு சலசலக்கிறது, சலசலத்துக்கிட்டே இருக்கிறது. தான் உலகத்துல பெருசு, தனக்குதான் அதிகாரம் நிறைய, சாதாரண போஸ்டிங்கா தான் அது இருக்கும். ஆனால் அதனுடைய அளவுக்கு தனக்கு அதிகார வரம்பு இருப்பதாக நினைத்து கொண்டு ஒரு பெரிய ஒரு ஆட்டத்தை போடுவது அப்படிங்கிறது கீழ்மக்களுடைய தன்மை. ஆனால் பெரியவர்கள் எந்த மாதிரியான நிலைமையில இருந்தாலும் அவங்க அப்படியேதான் இருப்பாங்க. சோ இது அதிகாரம்னே நம்ம எடுத்துக்கலாம், அதான் சரியா இருக்கும். அதிகாரத்தில் கொண்டு போய் வைத்தால் பெரிய ஒரு நடை வந்ததுனால் அவர்கள் கீழ்மக்களாக இருப்பவர்கள் அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்களாக இருப்பார்கள், அலட்டிக் கொள்பவர்களாக இருப்பார்கள். அது கீழ்மக்களுடைய ஆச்சாரம். சோ யாரெல்லாம் அலட்டிக்கிறாங்களோ அவர்கள் கீழ்மக்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவ்வளவுதான். சரி, அடுத்த பாட்டும் இதே மாதிரிதான். அடுத்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. அதாவது ஒரு சிறிய உதவி செய்தாலும் கூட சில பேர் அதை பெரிய விஷயமா நினைச்சு வாழ்நாள் முழுக்க சொல்லிட்டு இருப்பாங்க. அது அவங்க செஞ்சவங்க மறந்தே கூட போயிருப்பாங்க. ஆனால் அதை ஒரு பெரிய விஷயமாக சொல்லி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நன்றியோடு இருப்பார்கள். அதை சொல்லியும் காட்டுவார்கள், நீங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னு. ஆனால் இன்னும் முற்றிலும் மாறாக வேறு சில வகைப்பாடுள்ள மனிதர்களும் உண்டு. எவ்வளவு செஞ்சாலும் நிறைக்காது. ஓட்டப்பானையில தண்ணி போட்டா மாதிரி, தண்ணி ஊத்தினா மாதிரி எவ்வளவு செஞ்சாலும் போராது. என்ன செஞ்சுட்ட நீ பெருசா எனக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் நிப்பாங்க. சோ இது அப்படி கேட்கிறார்கள் என்றால் அது செய்தவர்கள், உதவி செய்தவர்களுக்கு அதனால எந்த ஒரு எதுவும் அவமரியாதையும் கிடையாது. அப்படி கேட்டவர்கள் கீழ்மைத்தன்மையுடையவர்களாக கருதப்படுவார்கள் அப்படிங்கறதுதான் இந்த பாட்டு சொல்லுது. திணை அனைத்தே ஆயினும் செய்த நன்றுண்டால் பனை அனைத்தா உள்ளுவர் சான்றோர், பனை அனைத்து என்றும் செய்யினும் இளங்கருவி நன்னாட நன்றில்லை நன்றறியார் மாட்டு. இன்னைக்கு உலகத்துல ரொம்ப குறைஞ்சு போன ஒரு குணம் எதுன்னா இந்த கிராட்டிடியூடா இருக்கிறது அப்படிங்கிறதா, நன்றியோடு இருப்பது அப்படிங்கிறதா. யாரோடு வேண்டுமானாலும் நன்றியோடு இருப்பது, பெற்றவர்களோடு மட்டுமல்ல, பெற்றவர்கள், உடன் பிறந்தவர்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் அல்லது சமூகம், நமக்கு இவ்வளவு உதவி செய்யக்கூடிய சமூகம், இது எல்லாவற்றிலுமே நன்றியோடு இருப்பது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. இந்த பாட்டு அந்த வகையில ரொம்ப அழகான பாட்டு. திணை அனைத்தே ஆயினும் செய்த நன்று உண்டால் பனை அனைத்தா உள்ளுவர் சான்றோர். இந்த திணை பனை அது ஒரு ரைமிங்காக வந்திருக்கு. ஒரு திணைனா ஒரு சின்னது இல்லையா, ஒரு சின்ன ஒரு பொட்டு மாதிரி இருக்கிறது, கடுகோட சின்னது. அந்த அளவுக்கு உதவி செய்தாலும் கூட சான்றோராக இருப்பவர்கள் அதை பனை அளவு பெரியதாக நினைத்து மகிழ்ந்து வாழ்நாள் முழுக்க அதை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அதுதான் சான்றோருடைய இயல்பு. ஆனால் பனை அனைத்து என்றும் செய்யும் இளங்கருவி நன்னாட, விளங்குகின்ற அருவி வீழக்கூடிய நாட்டை சேர்ந்தவனை ஆடும் முன்னிலை என்றும் செய்யணும். பனை அளவுக்கு செய்து கொண்டே இருந்தாலும் கூட அதை நன்றியோடு நினைத்து பார்க்காத மக்களும் இந்த உலகத்துல உண்டு. அவர்கள் கீழ்மக்கள் என்பதை புரிந்து கொள். நன்றில்லை நன்றறியார் மாட்டு. நன்றியை அறியாதவர்கள் அதை ஒரு நன்று என்று கருதி கொள்ள மாட்டார்கள். தினையளவு செய்தாலும் பனையளவு கொள்றவனும் இந்த உலகத்துல இருக்கான். ஆனால் பனையளவே செய்துகிட்டே இருந்தாலும் கூட அதை ஒரு நன்றியோடு நினைத்து பார்த்து இப்படி செய்தீர்களே என்று சொல்லக்கூடியவர்கள் அது அவர்களும் சொல்லாமல் அதை மறைப்பவர்களும் இருக்கிறார்கள். அது நன்றி கெட்டத்தனம், அவ்வளவுதான். அந்த நன்றி கெட்டத்தனம் இருந்தால் அவர்கள் கீழ்மக்கள் தான். கீழ்மக்களாக இருந்தால் அவனிடம் நன்றி கெட்டத்தனம் இருக்கும், நன்றி கெட்டத்தனம் இருந்தால் அவன் கீழ்மக்களாக தான் கருதப்படுறான் அப்படிங்கறதா இந்த பாட்டு சொல்றது. இது ஒரு டிப்பிக்கலா ஒரு திருக்குறள் நம்ம அப்படியே படிச்சிருக்கோம். திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். ஏன்னா அது அந்த உதவி எவ்வளவு சின்னது அப்படிங்கிறது இல்ல, அது உதவி சின்னதா பெருசாங்கிறது அதனுடைய அளவு இல்ல, அந்த தகுந்த நேரத்துல அது செய்யப்பட்டது இல்லையா. உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அது என்ன உதவி அப்படிங்கிறது அந்த உதவியினுடைய அளவை வச்சு நம்ம அந்த உதவி அளக்கக்கூடாது. அது என்ன மாதிரியான நேரத்துல செய்யப்பட்டது, அது யாரால், அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்து அது செய்யப்பட்டது. இப்போ 1 கோடி ரூபாய் வச்சிருக்கிறவன் 10,000 ரூபாய் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஒன்றுமே இல்லாதவன் இந்தா என்கிட்ட இதுதான் இருக்கு, இதையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுதான் ஒரு பெரிய உதவி. அப்போ அதுதான் நம்ம கவனிக்கப்பட வேண்டியது. என்ன மாதிரி உதவி செய்தார்கள், அதை எந்த நேரத்தில் எப்படி செய்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது திணைத்துணையா பனைத்துணையா அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. ஆனால் திணைத்துணையாக செய்தாலும் அதை பனைத்துணையாக கொள்ளக்கூடிய சான்றோர்களும் இருக்கிறார்கள். பனைத்துணையாக செய்து கொண்டே இருந்தாலும்
இதெல்லாம் ஒரு பெரிய உதவியா என்று சொல்லி அந்த நன்றியை உணராத கீழ்மக்களாகிய நன்றி கெட்டவர்களும் இந்த உலகத்துல இருக்கிறார்கள். அந்த நன்றி கெட்டத்தனம் தான் கீழ்மைத்தனம் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. ரொம்ப அழகான பாட்டு. இதுக்கான குறளும் நம்ம பார்த்தோம். நல்ல அழகான குறள். அதுவும் 104வது குறள். திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணை ஆக்கொள்வர் பயன் தெரிவார். ஏன்னா அந்த பயன் அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும் இல்லையா? பயனை அனுபவிக்கிறவனுக்கு தான் அதனுடைய இது தெரியும். இப்போ பாஞ்சாலி சபதத்துல துச்சாதன் சிலையை உருவான். அப்ப அவளுடைய மேனியை மறைக்கக்கூடிய சிலை திரௌபதி கிட்ட எவ்வளவு சிலை இருக்கலாம். அவள் அரசி, அவளிடம் 1008 சேலை இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்துல கண்ணன் ஒரு சேலையை அவ்வாறு கொடுப்பதாக, அந்த புடவையை அவளை மூடிக்கொண்டு போவதாக வரக்கூடிய காட்சியை நினைக்கும் போது அந்த இடத்துல அது எவ்வளவு பெரிய உதவி இல்லையா? அது எவ்வளவு பெரிய உதவி அது. அதனால அதுதான் முக்கியம். அந்த அந்த உதவி செய்யப்படக்கூடிய தன்மை தான் முக்கியம். அது என்ன அளவு அப்படிங்கிறது செகண்டரி தான் அப்படிங்கிறத அந்த பாட்டு சொல்லுது. சோ கீழ்மையில இது ஒரு நல்ல விஷயம். நன்றி கெட்டத்தனமாக இருப்பது என்பது கீழ்மைத்தனத்தினுடைய அடையாளம். அவ்வளவுதான். ஒரே பேச்சு முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்தது இதுவும் கிட்டத்தட்ட முன்னாடி கோழியை பார்த்தோம். இப்ப இதுல நாய்க்கு தங்கத்தட்டுல நீங்க சாப்பாடு போட்டாலும் அது போய் சாப்பிடக்கூடிய எச்சலை பார்த்து கொண்டுதான் இருக்கும். வீட்டுல வளர்க்குற நாய்ங்க கிடையாது. வீட்டுல பெட்டா வளர்க்குற நாய்க்கு இந்த ஓமை பொருந்தாது. தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு இது பொருந்தலாம். தெருவுல கூட இப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது இல்ல. தெருவுல நாய் இப்ப அதெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இது ஆனால் நாய்கள் பிறர் உண்டு கொண்டிருந்தால் அந்த எச்சலை பார்த்து நிற்கும் அப்படிங்கிறது வழக்கமா சொல்லப்படக்கூடியது. அதனால எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அந்த கீழ்மையை நோக்கியே ஓடக்கூடிய குணம் இருக்கிறது இல்லையா? அதுதான் கீழ்மைத்தனம். நல்ல விஷயங்கள் இருக்கும், ஆனால் அவருடைய மனசு திரும்ப திரும்ப அந்த சாக்கடையை நோக்கிதான் போகும். அப்போ தங்கத்தட்டுல நீங்க சாப்பாடு போட்டு வீட்டுல வளர்த்தாலும் நாய் எச்சலை நோக்கிதான் ஓடும். அது போல கீழ்மக்களும் இது போல தங்களுக்கு எவ்வளவு உயர்வான பொருள் கிடைத்தாலும், எவ்வளவு உயர்வான தன்மை அடைந்தாலும் அவர்கள் கீழ்மையை நோக்கித்தான் செல்வார்கள். அப்படிங்கறதுதான் இந்த பாட்டு சொல்ல வரக்கூடிய பொருள். பொற்களத்து ஊட்டி புறம் தரினும் நாய் பிறர் எச்சிற்கு இமையாது பார்த்திருக்கும். அச்சீர் பெருமை உடைத்தா கொடினும் கீழ் செய்யும் கருமங்கள் வேறுபடும். பொற்கலந்து ஊட்டி, பொன்னால் ஆகிய தட்டுல சாப்பாடை வச்சு, இது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்வதுதான். யாருக்கும் நாய்க்கு யாரும் தங்கத்தட்டுல சாப்பாடு போடுறது இல்லை. பெரும்பாலும் தங்கத்தட்டை பெரும்பாலும் பயன்படுத்துறது கிடையாது வீட்டுல. தங்கத்தட்டுக்கு நாய்க்கு சாப்பாடு போட்டாலும் கூட, அதுக்கு சோறு ஊட்டினாலும் பால் ஊட்டினாலும் கூட, அதை பாதுகாத்தாலும் புறம் தரினும் பாலும் சோறும் இட்டு அதுக்கு ஊட்டி வளர்த்தாலும் நாயானது பிறருடைய எச்சிலை இமையாது பார்த்திருக்கும். அவங்க எப்ப சாப்பிட்டு கீழே போடுவாங்க அதை எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படிங்கறத அது பார்த்துட்டே நிற்கும். அது போல பெருமை உடைத்தா கொடினும், பெருமையாக மதித்து நீங்கள் ஒரு கீழானவர்களை பெருமையாக மதித்து நீங்கள் எவ்வளவு பாராட்டி உயர்ந்த இடத்துல உட்கார வச்சாலும் அவங்க மனசு கீழ்மைத்தன்மையுடைய காரியங்களை செய்வதில் தான் திரும்ப திரும்ப போகும். இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவர் இதை செய்யலாமா அப்படிங்கிற இந்த வாசகத்தை நம்ம இன்னைக்கு பல பேருக்கு சொல்றோம் இல்லையா? நிறைய பேருக்கு உங்களுடைய தகுதிக்கு இதை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற விமர்சனங்களை இன்னைக்கு நம்ம பல பேருக்கு கேட்டுட்டு இருக்கோம். பல துறைகள்ல இருக்கக்கூடிய பல பேரை நம்ம இந்த மாதிரி இன்னைக்கு சொல்றோம். அப்போ அதுதான் கீழ் மக்களுடைய இயல்பு. எவ்வளவு உயரமான இடத்துல வச்சு அவர்களை எவ்வளவு இதுவா வச்சிருந்தாலும் கூட அவர்களுடைய மனது இந்த கீழ்மைத்தன்மையான செயல்களை நோக்கித்தான் ஓடுமே ஒழிய, இந்த இடத்துல நம்ம அமர்ந்துட்டோம், இந்த இதுக்கு அழகு செய்வது போல நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அப்ப அப்படி யாரெல்லாம் நடந்துக்கிறானோ அவன் எல்லாம் கீழ்மை உடையவர் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்ன, அதனால இது கீழ்மைத்தன்மை உடையவர்கள் என்ன இடத்துக்கு போனாலும் அவங்க இப்படிதான் நடந்துப்பாங்க. சோ இது இதுக்கு ஒரு உதாரண பாட்டு பழமொழியில இருந்து கொடுத்திருக்காரு. இதுவும் அழகா இருக்கு. பெரியார்க்கு செய்யும் சிறப்பினை பேணி சிறியார்க்கும் செய்து விடுதல், பொறிவண்டு பூமேல் இசை முரலும் ஊற அதுவன்றோ நாய் மேல் தவிசிடுமாறு. தவிசு அப்படின்னா இதுன்னு நினைக்கிறேன், அது மேல ஒரு ஆடையை போத்துறது அல்லது அதுக்கு பாராட்டு கொடுக்கறது. நாய் மேல் தவிசிடுமாறு, அதுக்கு நீங்க என்ன பண்ணாலும் அது அதனுடைய நாய் குணத்துல இருந்து விலகாது. அது போல பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய அதே சிறப்பை சிறியவர்களுக்கும் செய்ய வேண்டியதில்லை. செய்தாலும் பலனில்லை. செய்தால் அவர்கள் திரும்பவும் அவங்க அதே மாதிரியானதில் தான் இருப்பாங்க. அதனால அப்படி இருப்பவர்களை கீழானவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லு. சரி, இதோட 5 பாட்டு முடியுது. மீதி 5 பாடல்களை நம்ம நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம். பாய்.